சாமி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க ஐயா. சாமி இன்னைக்கு என்ன பேசலாம்னா, இந்த சாதாரண கோயிலுக்கும் ஜீவசமாதி கோயில்களுக்கும் இப்போ ஜீவசமாதி நிறைய இடத்துல ஜீவசமாதிங்கிறது நிறைய பேசுறாங்க. உண்மையிலே ஜீவசமாதி கோயில்களுக்கும் நார்மல் கோயில்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சாமி? ஜீவசமாதின்னு சொன்னால மிகப்பெரிய அருளாளர்கள், அதாவது குருநாதர், பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார், அவங்க எல்லாம் மிகப்பெரிய அருளாளர்கள். அவருடைய திருக்கடைக்கண் நோக்கத்தில் தான் நாம் இன்னைக்கு மனிதரா இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம துறவியா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் இந்த குருநாதருடைய அருள். அப்படிப்பட்ட அருள்நிலை மிக்க குருநாதர்கள் இயற்கை எய்தும் போது அவங்கள கொண்டு போய் இறந்த பிறகுதான் வைக்கிறாங்க. ஜீவனோட யாரும் சமாதி ஆகல. பார்த்தா 17 சித்தர்கள்பாங்க, அவங்க எல்லாம் ஜீவ சமாதி ஆனாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய இன்னைக்கு இப்ப நம்ம திருப்பூர்லயே இருக்குது, படியூர்ல இருக்குது, சென்னிமலையில் இருக்குது, எல்லா ஊர்லயும் எல்லா கோயில்கள்லயுமே, பழனியில. ஜீவன் இருக்கும்போது ஜீவசமாதி ஆகிறது தானே ஜீவசமாதி? இல்ல, அப்படித்தான் சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றவங்களும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜீவன் இருக்கும்போது உயிரோட யாரையும் கொண்டு போய் வைக்கிறதுக்கு விடுறதில்ல. அப்படி எவனாவது உட்காரோம்னு விளம்பரம் தேடுறாளுக்கு ஆசைப்படுறாங்க. இப்ப நானே இருக்கிறேன், தம்பி ஒரு 10 நிருபரை கூட்டிட்டு வா, நாளுக்கு ஒரு 5000 கையில் கொடுத்து நான் ஜீவ சமாதி ஆகிறேன்னு குழி வெட்டி வச்சுட்டு இருந்தோம்னா உடனே போலீஸ் வந்து முடிச்சுட்டு போயிருது. ஆக ஜீவனோட சமாதி ஆகிறவங்க அருளாளர்கள், மிகப்பெரிய அருளாளர் இருந்தாருன்னா அந்த இடத்துல போய் நின்னோம்னா நமக்கும் அவங்களுடைய ஒரு அருள் கிடைக்கும், ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். சுப்பிரமணிய அடிகளார் திடீர்னு இரவு 9 மணிக்கு இறந்துட்டாருன்னு மூர்த்தி கூப்பிட்டாரு. நான் போனோம், ஐயாவை அப்படியே சேரோட கொண்டு வந்து வெளியில் உட்கார வச்சு நல்லா கிளீனாக கட்டி மாலைகளை எல்லாம் நிறைய போட்டு உட்கார வச்சிருந்தேன். கைகாலெல்லாம் விரைச்சி போகல, அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. காலையில் கொண்டு போனோம், குழியை வெட்டினா ஒரு உட்கார வச்சு மேலே உப்பு, திருநீர், இந்த மாதிரி வில்வம் இப்படி போட்டு அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இப்போ ஒரு சிவலிங்கம் வச்சாச்சு. ஆக இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே இறந்தவங்களை அடக்கம் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கமா அல்லது அவங்க என்ன விரும்புனாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலை கொண்டு வர்றது ஜீவசமாதி. இப்போ உங்க காலகட்டத்துல இவ்வளவு வருஷம் ஆன்மீக பயணத்துல நீங்க உண்மையிலே ஜீவனோட சமாதியானவங்களை யாரையாவது பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டோம். அதான் இப்படி விளம்பரத்துக்காக ஜீவசமாதி ஆகிறோம்னு வந்தாலும் போலீஸ் பிடிச்சி போனோம், கேள்விப்பட்டோம். இல்ல, அது போலீஸ். நீங்க ஜீவசமாதி ஆனவங்க சொல்றேன். ஆனவங்க யாரும் இல்ல. இப்ப வேற அந்த கணக்கம்பட்டி சாமி எல்லா சாமியாரையும் சொல்றான். இப்போ இவரு உறவிப்பாளையம் கோடிசாமிகள் இந்த காலகட்டத்துல தான் அவங்களுக்கு ஜீவ சமாதி ஆனாங்க. ஆனா ஜீவ சமாதி இல்ல. அப்ப இறந்ததுக்கு பின்னாடி உயிர் பிரிந்த பிற்பு, அதாவது உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் எடுத்து உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சு பண்றது அது ஜீவ சமாதி கிடையாது, அது ஒரு சமாதி. ஒரு கல்லறை அப்படிங்கிற. ஆனா அவங்க மிகப்பெரிய அருளாளர்களா இருந்தா அந்த சீவ சமாதின்னு சொல்லி போட்டு அங்க போய் உட்கார்ந்தாலும் நமக்கு அருள் கிடைக்கும். சமாதியில நாமளுமே ஒரு குழி வெட்டி வச்சிருக்கோம் நம்ம கோயிலையே கீழே. நம்ம போற காலத்துல உட்கார வைங்கன்னு சொல்லி அது கதவெல்லாம் வச்சு மேல சிவலிங்கம் வச்சிருக்கோம். அப்படி நான் போற காலத்துல உட்கார வைக்கிறானா அல்லது நல்ல வேலைக்கு விற்குதுன்னு நம்ம தூக்கிட்டு போய் வேற பக்கம் போட்டுறானா தெரியாது. நம்ம வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்காங்க. நீங்களும் போறதுக்கு முன்னாடி உங்க இறப்பு இப்படிதான் இருக்கணும், என்னுடைய சமாதி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏதாவது வச்சிருக்காரு? ஆமா, சொல்லி வச்சிருக்கீங்க. அது மாதிரி பண்ணா அதுபடி நம்ம கடைசி ஆசையா நிறைவேற்றுவோம்ல நாங்க. பாப்போம். சரி சாமி, அப்படிங்கிறப்ப இதுல இந்த மாதிரி கலரைகள், அதாவது சமாதிகள்ல ஏதாவது வைப்ரேஷன், அதாவது இந்த ஆன்மீகத்துல இருந்து சமாதி ஆகிறவங்க அந்த இடத்துல மக்கள் போய் வழிபடுறதுனால அதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் இல்ல நார்மல் கோயிலுக்கும் அந்த சமாதிக்கும் இடையில வித்தியாசம் இருக்கா? அந்த மாதிரி நான் அதைத்தான் முதல்ல சொன்னேன். ஒரு நல்ல ஆளு, சரியான ஒரு குருநாதர், சரியான ஒரு துறவி, அவங்க சமாதி ஆயிட்டா அந்த இடத்துக்கு போனோம்னா இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கும் போது நாம் சொல்றோம், நீ வா, உனக்கு கல்யாணம் நடக்கு, குழந்தை பிறக்கு, நல்ல படிப்பு வரும், படிச்சு வேலை வரும். எல்லாருமே இதைத்தான் விரும்புறான், கேட்கறான். சாமி, என் பொண்ணு கல்யாணம் ஆகுமா, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்குமா, அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் நனஞ்சிட்டுன்னா திண்ணூறு குடிச்சு போடுங்க, அப்புறம் அது படிக்கணும், வேலை வாய்ப்பு, அப்புறம் மறுபடியும் கல்யாணம். இப்ப ஒரு ரொட்டீன் உலகம்ங்கிற உருண்டை, அந்த சுத்துல தான் போயிட்டு இருக்குது எல்லாத்துடைய ஆசைகளுமே. அந்த சாமி இப்ப ஒரு சில இடத்துல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஜீவ சமாதின்னு ஒண்ணு வச்சுட்டு அங்க யாராவது ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு சித்தர் உள்ள அருள்வாக்கு சொல்றாங்க, சூட்சும வடிவில அருள்வாக்கு சொல்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் எப்படி, அது உண்மையிலேயே அது பாசிபிளா? அந்த மாதிரி சூட்சும சித்தர்களாகி
இறந்தவங்க இந்த உலகம் பொருளியலுக்கான உலகம். பொருளுக்கான தேடுது. பொருளை தேடுது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப என்ன பண்றான்னா, இப்ப என் குருநாதர் இறந்துட்டாரு, இவங்க எங்களதெல்லாம் சைவ மடங்கள், அங்க யாரும் உட்காந்துட்டு ஏமாத்துறதுக்கு விட மாட்டாங்க. இப்போ வேற யாராவது ஒருத்தர் இறந்துடுறாரு, இல்ல முக்கியமா இந்த கணக்கம்பட்டி சித்தர் இல்ல அது மாதிரிதான், அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அந்த ஆள் இருக்கிறவாருதான் கெட்ட காரத்தை வச்சுட்டு நடந்துட்டே இருப்பாரு. அதுக்கு நானே பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஆனமலையில் ஒருத்தர் இருந்தாரு. அவரு இப்போ நம்ம பாண்டிச்சேரி முதலமைச்சர் கூட அந்த அழுக்கு சாமியாருங்கிறவர் அவர் வீட்லயும் கோயில் வச்சிருக்காரு. அந்த இங்கேயும் வர்றாரு. இப்ப சேலத்துல கூட ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதுக்கு நாம தான் குடமுழுக்கு கூட பண்ணி வச்சோம். அவர் முதலமைச்சரா வந்தாரு. அப்போ ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. இப்ப அரக்கோணத்துல இருந்து சிவான ஒரு ஐயா நம்மகிட்ட பேசுவாரு. அவர் அந்த சேலத்துல தான் அவங்க அந்த சித்தர் கோயில்ல தான் பையனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சாரு. இல்ல சாமி, நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க என்னன்னா, இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல போய் அந்த இடத்துக்கான வைப்ரேஷனை உணர்றது ஒண்ணு, அந்த இறந்தவரே இன்னொருத்தர் உடம்பு போய் அருள்வாக்கு சொல்றது ஒண்ணு. இப்போ இதே நிறைய பக்கம் நடக்குது. இப்ப பழனியில போகிறே 2-3 பேர் நான் தான் போகிறேங்கிறேன். நான் ஒரு அம்மாவை கூட போய் பார்த்தேன். கொடைக்கானல் ரோட்ல திருப்புவன மூலிகை குடில்னு நினைக்கிறேன். அந்த அம்மா உட்காந்துக்குவாங்க. ஒரு ரூமுக்குள்ள நம்ம போனோமோ உட்கார சொல்லிட்டு ஒரு சக்கரை மாட்டை ஒன்று, இந்த 3 சீட்டாரம் சக்கரை சுத்தம் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை சுத்தி விடுவாங்க. அது ஒரு இடத்துல நிக்கி அதை பார்த்துட்டு பேப்பர்ல எழுதிக்குவாங்க. ஆக எப்படி எல்லாம் எழுதிட்டு கடைசியில உனக்கு இந்த நோய் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குது, நீ வெளிநாடு போற யோகம் இருக்குது இப்படின்னாலும் எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுக்கும் போது இப்ப நமக்கு சளி இருக்குது. அப்ப நாம என்ன சொல்லுவோம்? உனக்கு பிரச்சனை உடம்புல இருக்குதுன்னா, ஆமா சாமி சளி இருக்குது, எல்லாருமே அதைத்தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க சித்த மருத்துவர்கிட்ட போனாலோ, ஒரு நீவி விடுறவங்க போனாலோ, 4 நீவணும்னா இப்ப கை சரியா இருக்கணுமே அப்படிப்பா. ஆமாங்க சாமி. இல்லைன்னா மறுபடியும் 4 எழுப்பு எழுப்ப. அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஓ ஆமாங்க சாமி, ஆமா சரியா போச்சு. அப்ப என்னன்னா, நாம இது சரின்னு சொன்னோம்னா தான் அவன் விடுவா, இல்லைன்னா விட மாட்டான். இது மாதிரி நாங்க ஒரு பக்கம் கேரளா போனோம். அங்க ஒரு சித்தர் சமாதினாங்க, அது இதுனாங்க, தேங்காய் உருட்டுறோம், அதை பண்றோம் இதை பண்றோம்னாங்க. நாங்க போனது அம்மா ரொம்ப படுத்திருக்காங்க, சிரமப்படுறாங்க, அவங்க உடனே இறந்துருப்பாங்களா, கொஞ்ச நாள் இருப்பாங்களான்னு கேட்கறதுக்கு போனோம். அங்க போனா அவன் என்ன சொல்றான், பொண்டாட்டி ஒருத்தன் வச்சிருக்கான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க. நான் சொன்னேன், ஐயானா இல்லையா இது வேற. ஏய் நீ மிண்டாதிரு, நீ எந்த வரையினது, எங்க போய் பறையிறது, அப்புறம் வேலை முடிஞ்சு போய். ஆக அப்படிங்கிறப்போ இறைவனை உணரதான் முடியுமே தவிர அடுத்த வாயிலன்னா இறைவன் இருக்க மாட்டாரு. எல்லாம் சாமி இப்ப நாம சொல்றோம், இங்க வர்றாங்க, ஐயா உடம்புக்கு சரியில்லைங்கிற, சரி வா உனக்கு ஒரு துண்டை எடுத்து சிவாயனம் 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 சிவாயனம்னு பாடம் போடுறோம். சின்ன ஒரு நெத்தியில பூசுறோம். இப்படி கை காலெல்லாம் உருவி விடுற மாதிரி சின்ன ஒரு கொண்டு கீழே போட்டுறோம். இதுக்கு ஏதோ ஒரு வைத்தியத்திலையும் கூட இதை சொல்லுவானுங்க, அது சரியா ஞாபகம் இல்லை. ஆக இந்த எண்ணங்கள் பலிதமாகுது. சரியான ஆளா இருந்தா எண்ணங்கள் பலிதமாகுது, அரைக்குறையா இருந்தா ஒண்ணு நடக்கு. இப்போ புள்ளையோ பையனோன்னு கேட்பாங்க, பையன்னு சொல்லுவோம். பையனே பிறந்துட்டு அவனுக்கு ஒரே ஆனந்தம். சாமி கிட்ட போன பையன் பிறந்துருச்சு, புள்ள பிறந்திருக்கு, வருவேன் சாமி பெண் குழந்தை பிறந்திருக்கு. அடட, இது அந்த பையனை விட அதிர்ஷ்டம் அதிகமானது. அபிராமியே கூட்டுக்கு வந்துட்டா ஐயா. இந்த பையனுடைய யோகம் முழுக்க இந்த பெண் குழந்தையினுடைய உருவுல வந்திருக்கு உனக்கு. ஆக அது பையன்தான் யோகம் இருக்குதுன்னோம்னா சாமி சொல்லிட்டா சரியா இருக்கு. வர்றவனுக்கு ஏத்த மாதிரி மகிழ்விக்கணும். ஆமா, மகிழ்வித்து மகிழ்வித்து மகிழ்னா நம்ம பிள்ளை ஒருத்தி இருப்பா திருப்பூர்ல. சரி சாமி, இப்போ என்னன்னா, உண்மையிலே இந்த சமாதியில போய் அந்த வழிபடுறோம்ல, ஆமா, வழிபடும் போது அந்த வைப்ரேஷனை எப்படி உணர்றதுன்னு கேக்குறேன். அந்த இடத்துல அந்த எல்லாத்துக்கும் கிடைக்காதுன்னு சொல்றேன். நான் என்னுடைய குருநாதர்கிட்ட நான் போய் உட்கார்ந்தோம்னா அவருடைய கருணையை நினைச்சு நான் அழுவேன். நம்ம அவரோட பழகணுமே, இப்படி இருந்தவன் அப்படி இருப்ப. ஐயா இருந்தாரு சுப்பிரமணிய அடிகளார், அவர் நானும் 2 பேரும் இந்த பேரூராதீனங்கிட்ட ஒட்டுக்கா தீட்சையெல்லாம் வாங்கினோம். 4 தீட்சையும் வாங்கினோம். இந்த பெட்டி பையெல்லாம் தோல்ல போட்டு அங்க காசி போவோம், ராமேஸ்வரம் போவோம், எங்கேயோ ஓடுவோம், மலையில் நலைவோம். அன்னைக்கெல்லாம் காசு கிடையாது, லாட்ஜில் ரூம் போட்டு தங்குற அளவுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம், கோயில் ஓரமா படுத்துக்குவோம். ஆக இது ஒரு காலம். அங்க போனாலுமே நம்ம குருநாதர் கருணையில் நமக்கு ஏதோ நல்லது நடக்குதுன்னு சந்தோஷமா இருப்போம். இதுதான் இப்ப இன்னைக்கு ஐயா கிட்ட போனாலுமே நாங்க 2 பேரும் அந்த ஒரு பழைய உணர்வுகள் அப்படியே இருக்கும்போது அவரை பார்க்கும்போது மாமாங்கிறோம், கும்பிடுறோம், அந்த ஆசை அதான் இன்னைக்கும் இருக்குது அங்க போய் உட்கார்ந்தா. அப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த உணர்வை ஏற்படுத்த முடியுங்கிறீங்களா? அப்படியும் ஏற்படுத்து. இல்லாத அந்த புதுசா ஒரு இடத்துக்கு போனா கூட நம்மளுக்கு அருள் கிடைக்கும். அந்த இடத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு.
ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள போனாங்கன்னா சிலரு இப்போ நீ தனித்தன்மை இருக்குங்கிறீங்க, அதை எப்படி கிரகிக்கிறதுன்னு கேக்குறேன். அதான் சொல்றேன், அவங்களுக்கு உணர்வு, அந்த உணர்வுகள்ல ஈர்க்கப்படணும். இங்க இருக்கிற வைப்ரேஷன் தம்பிய புடிச்சதுன்னா 2 கரண்ட் இழுத்துக்கு. அப்போ இங்க வந்த நம்மள தெரியாம உடம்பு சிலிர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது, அதேதான் சொல்லுவாங்க. இது கசிந்து கண்ணீர் மல்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட அந்த உணர்வு இருக்கணும், அந்த அன்பு இருக்கணும். மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சங்கரா சயசாயன்னு. அப்ப அந்த மெய்தான் அரும்பணும்னா, மெய் அரும்புறதுன்னா ஒரே வேர்வை துளிகள் வரும். அப்ப உணர்வால ஒரு கல்ல கட்டி பிடிச்சா கூட கடவுள் ஆயிரும். கண்டிப்பா, அதான் நம்பிக்கை, அதேதான் நம்பிக்கை, வேற ஒண்ணு இல்ல. அப்ப உணர்வால மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அதேதான், வேற ஒண்ணு. உள்ளம்பெருங்கோயில் ஊன்றம்பாளையம் இது வரணும்னா கண்டிப்பாக நமக்கு இறை உணர்வு இருக்கணும். உங்களை பாக்குறோம், பார்த்தோன்னா சரி தம்பிகிட்ட பழகணும்னு தோணுச்சு. முதல் தடவை வந்தப்ப நான் என்ன சொன்னேன், எங்கேயோ சிலருக்கு அப்படி கிடைக்கும். எனக்கு இந்த உணர்வுகள் தான், வேற ஒண்ணும் இல்லை. நம்பிக்கைங்கிறது ஒரு உணர்வு. இப்போ இது மாதிரி இப்போ உங்களை கவர்ந்த ஏதாவது ஒரு சமாதியோ இல்ல ஜீவ சமாதியோ இந்த தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியால நீங்க போன இடம், உங்களை கவர்ந்த இடம் ஏதாவது இருக்கா? ஒரே இடம் தான் சொல்லிட்டேன், குருநாதர் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார். அவரை பார்த்தோன்னையே, இப்போ நாங்க தீக்க வாங்க போனோம்னு போனோம், நானும் மாமாவும். ஒரு மடத்துக்கு அவர் கூட்டிட்டு போனார். அவர் ஒரு ஐயரு. மதியம் சாப்பிட்டா கேட்டதுக்கு அதெல்லாம் யோசனை பண்ணணும், நான் கவுண்டர்களுக்கெல்லாம் தீட்சை கொடுக்க மாட்டோம்னா அவரு சொல்லிட்டாரு. கவுண்டர் தீட்சை கொடுக்கறது இல்ல, 2 திட்டி போட்டதால நம்ம அப்பெல்லாம் கொஞ்சம் காலம் திட்டிட்டு பைக்கில் தான் போனோம். திரும்பி வந்தோம். உள்ள உட்காந்துருக்காரு குருநாதர், 2 காலையும் அப்படி நீட்டி உட்காந்து ஆனந்தம் உட்காந்துருக்காரு. போனோம், கும்பிட்டோம் அப்படின்னாரு. எங்க இருந்து வரீங்க அப்படின்னு. திருமுருகன் போண்டினார். என்ன வேணும்? சாமி தீட்சை எடுக்கணும். சரி வாங்கிட்டு போ, இதுதான் கருணை. அங்க போனது யாரு நானாருன்னு ஒன்றும் கேட்கல, தீட்சை வேணும்னு சரி வாங்கிட்டு போ. அப்ப அந்த தீட்சை எடுக்கிற நாள் வருது, மகத்துக்கு தான் கொடுப்பாங்க. அன்னைக்கு எங்க 2 பேர்த்துக்கு என்ன கொண்டு போகணும் என்ன பண்ணுங்கிறது தெரியாது, யாரும் சொல்லவும் இல்லை. போய் நாங்கள் பாட்டில் ஒரு பக்கம் உரமா உட்காந்துட்டோம். சாமி வந்தாங்க, பார்த்தாங்க. அன்னைக்கு ஒரு 4-5 பேர் தீட்சை எடுத்தாங்க. அப்புறம் அவரு அங்கே இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாமே தட்டமெல்லாம் கொண்டு வரலையா, பழங்க வாங்கிட்டு வரலையான்னு கேட்டாங்க. இவர் பார்த்துட்டே இருக்காரு நம்ம 2 பேர்த்தையுமே. அப்போ அவர் என்ன பண்றாரு, டே வாதியாரிக்கு வா அப்படிங்கிறாரு. அந்த வாதியார் சாமின்னு தொடியாரன், தடத்துல இவளுக்கு பழங்க எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வா. இதுதான் அந்த அவங்களுடைய நோக்கம். அந்த கண் நோக்கம் வந்து நம்மளை ஆட்கொள்றதுக்கு அடிப்படை காரணமே. சரி, இவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்ப இவனுக்கு தெரியாதவனுக்கு நாம தான் சொல்லி கொடுக்கணும், நாம தான் இது பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து வச்சாங்க. நாம எடுத்தோம், தீட்சை எடுத்தோம், எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் போகும்போது நாம ஏதோ ஒன்று வாங்கிட்டு போறோம், பாக்குறோம் குருநாதராக. அந்த கண் பார்வையிலேயே அவர் தெரிஞ்சுக்கிறாரு இவனுக்கு என்ன கொடுக்கணும், என்ன தேவைப்படுதுங்கிறது. அதான் குருநாதர். அப்போ நீங்க இன்னைக்கும் பேரூர் போனீங்கன்னா அவரை உணர முடியுமா உங்களால? கண்டிப்பாக. இன்னைக்கு அங்க போகணுங்கிறதே இல்லை. அந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அந்த திரு உருவத்தை சிந்தனை பண்ணாலே அவர் அப்படியே நிப்பார் மேல, முன்னால, கண்ணுக்கு முன்னால. இந்த பாட்டை நினைச்சு அவர் மனசார் நினைச்சோம்னா நிப்பாரு. இது வந்து கருணை. இது வந்து அப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள நெருக்கம், குருநாதருக்கு சிஷியனுக்குள்ள நெருக்கம் இல்லை. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இந்த கருணை தான் நம்மளை ஆட்கொண்டது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த ஐயன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. இது மாணிக்கவாசகர் சொல். இப்படிப்பட்ட நாயை கூட கொண்டு போய் ஒரு பெரிய சிவிகையில் ஏற்றி வச்சு நமக்கு அருள் பாரிக்கிறாருன்னா அதான் குருநாதர். அந்த குருநாதர் சமாதியில் உட்காரும் போது நமக்கு இன்னைக்குமே அந்த ஞானம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நான் பல நாடுகள் போயிருக்கிறேன்னா, நான் சாதாரண சுந்தரராஜனா போல, அந்த குருநாதருடைய கருணை, அந்த கருணை நம்மளை கூட்டிட்டு போச்சு. இந்த குருநாதர் சமாதி, ஜீவ சமாதி எல்லாமே. இன்னைக்கு நான் போறோம், பழனி போறோம், போகர் சமாதி பாக்குறோம், கும்பிடுறோம், வர்றோம். சிலருக்கு உணர்வு கிடைக்கும், நமக்கு அதுல ஒண்ணும் இல்லை. அவரு வேற சொல்லிட்டு 2-3 பேருக்கு அவையிலையும் போய் பார்த்தோம். அந்த அம்மா கூட கோயம்புத்தூர் வரும், சென்னை போகு எல்லாம் பண்ண. நம்ம உறவினர் ஒருத்தர் கூட்டிட்டு போனாரு. அவர் அந்த அம்மாட்ட தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு கைகால் வராம போய் இறந்தது, அவரும் அப்படித்தான் இறந்தாரு. அதை நம்ம குறைன்னு சொல்ல, அது இவங்கள வினை. நாம இருக்கிறோம்னா நம்ம வினை எப்படி இருக்குது அப்படிப்பட்ட இதை கிடைக்கும். அவங்க கிட்ட போனதுனால அதுக்கு இது கிடைக்குது அது கிடைக்குதுங்கிறது இல்லை. நாம இவங்க கிட்ட போனதுனால நம்ம மனிதனா இருக்கிறோம், அவ்வளவுதான். சரி சாமி, இப்போ என்னன்னா நிறைய ஜீவ சமாதிங்கிற விஷயத்துல நிறைய ஏமாற்று வேலை வந்து
பரவலா நடந்துகிட்டு இருக்கு. உங்களை பின்பற்றுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அறிவுரைன்னு சொல்லணும்னா என்ன மாதிரி அறிவுரைகளை சொல்லுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அவங்க எது உண்மை எது பொய்ங்கிறத வந்து சொல்லுங்க. கண்டிப்பா எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் உண்மையை தேடணும். அது உனக்குள்ள தேடு. வள்ளலார் என்ன சொல்றாரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாரு. உயிர்கள் வந்து துன்பப்படக்கூடாது. அப்போ உயிர்கள் துன்பப்படுறதுக்கு அடிப்படை காரணம் உணவு. அப்போ உணவு தவறாம கிடைச்சதுன்னா அந்த உயிர் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் சொன்னாங்க. இது வந்து ஞானிகள் சொல்றது. நீ கேட்டேரு, நல்லதெல்லாம் கேட்டேரு. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவன் வயிற்றுக்கு பசிச்சுன்னா எல்லாம் போயிடும், மறந்து போயிடும். இந்த உலகமே மறந்து போயிடும். ஆக அந்த பசி இல்லாமல், துன்பம் இல்லாமல், நல்ல அன்போட, நல்ல மனைவி, நல்ல தாய் தகப்பன், நல்ல குழந்தைகள் இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இறைவன் துணை நிற்பார். அப்ப என்ன, அதுக்கு தான் இந்த ருத்ராட்சம் போட்டோம்னா பீடி குடிக்காத, கறி திங்காத, நீ தேவையில்லாத மது அருந்தாத, தேவையில்லாத பக்கம் சுத்தாத, தேவையில்லாதோட தொடர்பு கொள்ளாத, இதையெல்லாம் சொல்றதுக்கு அடிப்படை காரணமே இந்த கண்ணில் பாக்கறதுக்கு பின்னாலே எல்லாம் போயிருது. இந்த உயிர் உடம்பு எல்லாம் மனசு போயிருது. மனசு போனா அப்புறம் உடம்பு போயிருது. அப்போ இது போகாம இருந்தா வந்து நாம நல்லா இருக்கலாம். இந்த உலகத்துல இருந்து வெளியே வரணும்னா ஒரே அறிவுரை, இறைவனை கெட்டியா பிடிக்கணும், நம்பணும். முதல்ல நம்பி அவனை பிடிச்சி உட்கார்ந்தோம்னா கட்டாயமா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையில ஒண்ணும் இல்லை. நாளைக்கு உயிரோடு இருக்கிறவங்க நம்பிக்கையில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஃபைனலா சாமி என்ன சொல்றாருன்னா, நீங்க இறைவனையோ கடவுளையோ யாரை தேடினாலும் உங்களுக்குள்ள தேடிக்கிங்க. ஆமா, எந்த மதத்துல இருக்கிறவனுக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுதான். இப்ப நீ வந்து கிறிஸ்டியன்ல இருக்கிறவனை கூப்பிட்டு நீ சிவலிங்கத்தை குறிச்சு கும்பிடு சொல்றதுல, நம்ம இந்துக்கள்லயே இருக்கிறவன கருப்பராயன் கோயிலுக்கு போறவனை கூப்பிட்டு நீ சிவனை கும்பிடுன்னு சொல்றதும் இல்லை. அம்மன் கோயிலுக்கு போறவனா அம்மை கும்பிடுறா, சிவன் கோயிலுக்கு போறோம் சிவனை கும்பிடுறா, முருகன் கோயிலுக்கு போறோம் திருச்செந்தூர் போறவனை கேட்டா எல்லாத்துக்கும் கப்ப முருகன் ஒருத்தர் தானே. அதனால அதுக்குள்ள வேறுபாடு இல்லை. இப்போ துலுக்கன் இருக்கான், அவனும் அப்படித்தான் கும்பிடுறா. ஆக எல்லாத்துக்கும் ஒண்ணு. இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி, பார்சியா இருந்தாலும் சரி, அல்லது இப்ப நிர்வாணமா இருக்கிற நம்ம ஜெயின் சாமியா இருக்கு, அவங்களே என்ன பண்றாங்க, தன்னை நிர்வாணப்படுத்திட்டு ரோட்ல போறாங்க. என்ன காரணம்னா இந்த உடம்புல உடம்பு ஓட்டம்னா அந்த உயிர்கள் எல்லாம் அதுல பட்டு அழிஞ்சு போயிரு. நடக்கும்போது விசிறி வீசிட்டு நடப்பாங்க. காலில் உயிர்கள் மாட்டக்கூடாது. அப்போ அவங்க ஜீவகாருண்யம் மிக்கவர்கள். அதேதான் வள்ளலாரும் பண்ணாரு. எல்லாருமே அவங்க எல்லாமே நீங்க நல்லா இருக்காங்கன்னா அடிப்படை காரணம் அவங்க செய்த நன்மைகள். தீமை செஞ்சுட்டே இருந்தா ஒண்ணும் கூட வராது. அதனால நல்லதே செய்யுங்க, நல்லதே செய், நல்லதே நடக்கும். என்னைக்கு இறைவன் உங்களோட இருந்து உங்க குருநாதராக, வழிகாட்டியாக, மனைவியாக, தந்தையாக, தாயாக என்றும் உடனிருப்பார். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி 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 சாமி.